1980வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற ஒரு ஏர்போர்ட்ல ஒரு விமானத்துல திடீர்னு பிரச்சனை வருது. அதனால அந்த விமானம் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாச்சு. ஏர்போர்ட் ஸ்டாப்ல இருந்து ஏடிசி அதிகாரிங்க வரைக்கும் எல்லாருமே பயத்துல காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட 301 பேரோட உயிர் போயிடும். நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த விமானம் பாதுகாப்பா ரன்வேல தரையிறங்குச்சு. விமானத்துல இருந்த 301 பேரும் எந்த காயமும் இல்லாம உயிரோட தப்பிச்சாங்க. ஆனா கதை அங்கேயே முடிஞ்சிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும். ஆனா அப்படி நடக்கல. சரியா 23 நிமிஷம் கழிச்சு ஏர்போர்ட் ஸ்டாப்ஸ் விமானத்துக்கிட்ட வந்தாங்க. உள்ள இருந்தவங்களை வரவேற்க கதவை திறந்தாங்க. ஆனா விமானத்துக்குள்ள பார்த்த ரெக்கவரி டீம் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போனாங்க. ஏன்னா 23 நிமிஷத்துக்கு முன்னாடி உயிர் தப்பிச்சதை கொண்டாடிட்டு இருந்த அந்த 301 பேரும் சிரிச்சு பேசின சத்தம் ஏடிசி வரைக்கும் கேட்டுச்சு. இப்ப எல்லாரும் தங்களோட சீட்ல மயங்கி படுத்திருந்தாங்க. வெளியில இருந்து யாராலும் உள்ள போக முடியல, உள்ள இருந்தவங்களும் வெளியே வர முடியல. ஆக்சிஜன் குறைவு அப்படின்னு எதுவுமே இல்லை. யாருக்கும் எந்த ஒரு சின்ன கீறல் கூட காயம் ஏற்படல. அப்படின்னா லேண்டிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த மூடின விமானத்துக்குள்ள என்னதான் நடந்துச்சு? யாராவது கொல்ல திட்டமிட்ட சதியா? அதனால 300 பேருக்கு மேல உயிரிழப்பு நடந்துச்சா? இல்ல வேற ஏதாவது விஷயம் உள்ள நடந்துச்சா? இந்த வீடியோ முடியும் போது இது எப்படி சாத்தியன்னு நீங்களே யோசிப்பீங்க. நான் உங்கள் தாஸ், இது பிளாக் ஸ்மைலி. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போலாம். Mayday! Mayday! We are losing altitude! Engine 3 is on fire! Brace for impact! அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். உங்கள பாதி பேருக்கு மேல இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? அது இலவசம் தானே. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிடுங்க. சரி, இப்ப கதைக்குள்ள போலாம். 1980வது வருஷம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி சவுதியா ஏர்லைன்ஸோட ஃபிளைட் 163 பாகிஸ்தான்ல இருக்கிற கராச்சி நகரத்துல இருந்து மாலை 6:32 மணிக்கு புறப்பட்டுச்சு. அதோட கடைசி இலக்கு சவுதி அரேபியால இருக்கிற ஜெத்தா. ஆனா அதுக்கு முன்னாடி ரியாத்துல ஒரு சின்ன ஸ்டாப்பிங் இருந்துச்சு. இந்த விமானம் பாத்தீங்கன்னா லாக்ஹீட் L1011 ட்ரைஸ்டார் மாடல். இது பாத்தீங்கன்னா 1979ல தான் ஏர்லைன்ஸ்க்கு புதுசா வாங்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் 2148 மணி நேரம் தான் பறந்து இருந்துச்சு. இந்த அளவு அப்படிங்கிறது ஒரு விமானத்துக்கு ரொம்ப குறைவான பயன்பாடு. 2 மணி நேரம் 34 நிமிஷம் கழிச்சு விமானம் ரியாத்லயும் தரையிறங்குச்சு. சில பயணிகள் அங்க இறங்குனாங்க. இன்னும் சிலர் ஜெத்தாவுக்கு போறதுக்காக அங்கிருந்த விமானத்திலேயே ஏறினாங்க. எரிபொருளை நிரப்பி சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விமானத்துல மொத்தம் 301 பேர் இருந்தாங்க. அதுல 287 பயணிகள், 14 குரூ மெம்பர்ஸ். அந்த 287 பேர்ல 15 பிறந்த குழந்தைகளும் இருந்தாங்க. அதுல இருந்ததுல பெரும்பாலும் பாகிஸ்தான், ஈரான், சவுதி அரேபியாவை சேர்ந்த ஏழை மக்கள் ஹஜ் யாத்திரை போறதுக்காக ஜெத்தாவுக்கு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட் சுமார் 9-8 மணிக்கு விமானம் ரன்வேல இருந்து மீண்டும் புறப்பட்டுச்சு. இந்த விமானத்தை கேப்டன் முகமது அலி குஃப்டையார் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆரம்பத்துல எல்லாமே நார்மலா போயிட்டு இருந்துச்சு. பயணிகளும் குரூப் மெம்பர்ஸும் சந்தோஷமா இருந்தாங்க. ஜன்னல் வழியா நட்சத்திரம் நிறைஞ்ச வானத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு புறப்பட்ட 6 நிமிஷம் 54 வினாடிகள்ல காக்பிட்ல ஒரு அலார சத்தம் கேட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்ப விமானத்தோட பின்புற சரக்கு பகுதியில் இருக்கிற C3 கம்பார்ட்மெண்ட்ல புகை வர்றதா எச்சரிக்கை வந்திருக்குன்னு தெரிய வந்துச்சு. இப்ப திரையில காட்டுறது விமானத்தோட வரைபடம். மேல இருக்கிற பகுதி முழுக்க பயணிகள் உட்கார்ற இடம். அதுக்கு கீழே பின்புற சீட்டுகளுக்கு கீழே இருக்கிற லக்கேஜ் பகுதியை தான் AFT கார்கோ கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புகை கண்டுபிடிக்கப்பட்ட இந்த C3 பகுதி மிகப்பெரிய இடமெல்லாம் இல்ல. அதனால அங்க தீ பிடிச்சா கட்டுப்படுத்துற சிஸ்டங்கள் ஏற்கனவே இருந்துச்சு. ஆனா அந்த சிஸ்டத்திலையும் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. பொதுவா தீயை அணைக்க 2 வழிகள் இருக்கு. ஒன்னு, தீ மேல நேரடியா தீயணைப்பு ரசாயனத்தை அடிக்கிறது, அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை பயன்படுத்துற முறை. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்தனியா அந்த அமைப்பை வச்சா விமானத்தோட எடை அதிகமாயிடும். விமானத்துறையில எடை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதனால தீயணைப்பு சிலிண்டர்கள் சில குறிப்பிட்ட இடங்கள்ல மட்டும்தான் வைக்கப்படும். அதையும் குரூ தான் மேனுவலா பயன்படுத்தணும். இதுக்கு அடுத்ததா இன்னொரு முறை இருக்கு. அதுதான் ஆக்சிஜன் கிடைக்காம பண்ற முறை. தீ எரிய ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த இடத்துல ஆக்சிஜன் அளவை குறைச்சிட்டா தீ தானாவே பரவுறது நின்றுடும். அதனால தீ கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வந்துடும். கிட்டத்தட்ட எல்லா விமானங்கள்லயும் இந்த மாதிரி அமைப்பு தான் இருக்கும். அதே மாதிரி சவுதியா பிளைட் 163ல ஆட்டோமேட்டிக் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் சிஸ்டங்களுக்கு பதிலா சரக்கு பகுதிக்குள்ள ஆக்சிஜன் அளவை குறைக்கும் அமைப்பு தான் பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. அது வேலை செஞ்சாலும் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். சுமார் 1 நிமிஷம் கழிச்சு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இன்னொரு அலாரமும் அடிச்சிச்சு. அப்போ கேப்டனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்த 4 நிமிஷம் 21 வினாடி வரை
வர க்ரூ மெம்பர்ஸ் காக்பிட்ல இருந்த எல்லா அலாரங்களையும் சிக்னல்களையும் கருவிகளையும் செக் பண்ணாங்க. இந்த அலாரம் எல்லாம் தவறுதலா அடிச்சுச்சா இல்ல உண்மையாவே தீ விபத்துக்கான சிக்னலா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. இந்த சோதனை நடக்கும்போது விமானம் மேல மேல ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஆரம்பத்துல யாரும் அதை கவனிக்கல. அது மட்டும் இல்ல, திடீர்னு உயரத்தை மாத்தினா விமானம் கட்டுப்பாட்டை இழக்கக்கூடும். அவசரப்பட்டு எடுத்த ஒரு தவறான முடிவு விமானத்தை விபத்துக்கு வழிவகுத்தலாம். அதனால கேப்டன் எல்லாத்தையும் கவனமா செக் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள விமானம் 22,000 அடி உயரத்தை கடந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேப்டன் பிளைட் இன்ஜினியர் பிராட்லி கார்டிஸிய பின்பகுதிக்கு அனுப்புனாரு. புகவாசமோ எரிஞ்ச வாசமோ வருதான்னு செக் பண்ண சொன்னாரு. கார்டிஸ் பின்புறம் போய் பார்த்ததும் அவருக்கு அதிர்ச்சி அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. விமானத்தோட பின்புற பகுதியிலிருந்து கரும்புகை கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. அதுல இருந்து விமானத்துல தீப்பத்தி இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு. இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா, அந்த இடம் C3 கம்பார்ட்மெண்ட்டுக்கு நேர மேல இருந்துச்சு. சுமார் 36 வினாடிகள் கழிச்சு கார்டிஸ் மீண்டும் கார்பிட்டுக்கு ஓடி வந்தாரு. 6.20 நிமிஷத்துல கேப்டன் பின்புறத்துல தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. தவறான அலாரம் இல்ல, C3 கம்பார்ட்மெண்ட்ல உண்மையாவே தீ பத்திக்கிச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் உடனே கேப்டன் விமானத்தை 22,000 அடி உயரத்திலேயே திருப்ப முடிவு செஞ்சாரு. ரியாத்துக்கு மறுபடியும் திரும்ப ஆரம்பிச்சாங்க. ஆபீசர் சாமி அப்துல்லா ஹசைன் ரியாத் ஏர் டிராபிக் கண்ட்ரோல தொடர்பு கொள்றாரு. விமானத்துல தீ பிடிச்சிருக்கு, நாங்க ரியாத்துக்கு திரும்புறோம்னு தகவல் கொடுத்தாங்க. விமானத்துல தீ பிடிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி கேட்கவும் அதிகாரிகள் எல்லாரும் அதிர்ச்சி மற்றும் பரபரப்பானாங்க. உடனடியா அவசர மீட்பு சேவைகளுக்கு தகவல் அனுப்பப்பட்டுச்சு. ரன்வே முழுக்க காலியும் பண்ணப்பட்டுச்சு. கிடைக்கிற எல்லா வளங்களும் இந்த அவசர நிலைக்கு மாத்தி விட்டாங்க. எந்த நேரத்துல வேணாலும் விபத்து நடக்கலாம் அப்படிங்கறதால எல்லாருமே தயாரா இருந்தாங்க. ஏர்போர்ட்லயும் ஏடிசிலையும் பதட்டம் பரவ ஆரம்பிச்சிச்சு. இதுக்கிடையில விமானத்துக்குள்ள இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருந்துச்சு. புகை இப்போ பயணிகளுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்ததும் விமானத்துக்குள்ள பீதியும் பரபரப்பு உருவாச்சு. எல்லாரும் பாத்தீங்கன்னா பதறி விமானத்துக்குள்ள அங்கேயும் இங்கேயும் நகர ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்யறது இயல்பு தானே. உங்க சீட்டுக்கு கீழே இருந்து புகை வர்றதை பார்த்தா யாருக்கு தான் பயம் வராம இருக்கும்? எந்த நேரத்திலையும் அந்த பகுதி வெடிச்சிடுமோ அப்படின்னு சொல்லி சந்தேகம் வர்றது சாதாரணம் தானே. அந்த வெடிப்புல முதல்ல சாக போறது நாம தான் யாரு நினைப்பாங்கல்ல. அந்த எண்ணத்துல புகைக்கு அருகில் இருந்த சீட்ல உட்கார்ந்து இருந்த பயணிகள் முன்னாடி போக ஆரம்பிச்சாங்க. அவசரமா லேண்டிங் பண்ணும்போது ஒருத்தர் எழுந்து நின்னா கூட அவங்களுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்படலாம். அதனால குரூப் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அமைதிப்படுத்த போராடிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில புகை அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. முன்னுக்கு பின்னாடி ஒண்ணுன்னு சொல்லி பல அலாரங்கள் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால காக்பிட்ல சத்தம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. கேப்டனுக்கு கூட மனசளவுல பதட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தொடர்ந்து அலார சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததால எமர்ஜென்சின்னு மூளை நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தவறுகள் நடக்காம இருக்கவே முடியாது. கேப்டனும் ஃபர்ஸ்ட் ஆபீசரும் சீல் பெல்ட்டை கட்டிக்கிட்டு அவசர லேண்டிங்க்கு தயாரா இருந்தாங்க. ஆனா பயணிகள் முழுக்க மிகப்பெரிய குழப்பத்துல இருந்தாங்க. எந்த நேரத்துல கலவரம் வெடிக்குமோன்னு தோன்ற அளவுக்கு நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. நிலைமையை சமாளிக்க முடியாம போன ஒரு பிளைட் அட்டெண்டன்ட் காக்பிட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்க கேப்டன்ட்ட எல்லா பயணிகளையும் வெளியேற்ற தயாராகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேப்டன் பதில் சொல்லல. மறுபடியும் கேட்டாங்க, அதுக்கும் பதில் வரல. 3வது முறையா எவாக்குவேஷன் தயாரிப்பு ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் கேப்டன் பதில் சொன்னாரு, உங்க பொசிஷனை எடுங்க, அதாவது லேண்டிங்குக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ இந்த 2 உத்தரவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. கேப்டன் உடனே வெளியேற்ற தயாராகுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா பிளைட் அட்டெண்டன்ஸ் பயணிகளை ஆக்டிவா தயார்படுத்தி இருப்பாங்க. விமானம் தரையிறங்கின உடனே கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும், எல்லாரும் வேகமா வெளியேற்றப்பட்டிருப்பாங்க. ஆனா இங்க அப்படி ஒரு உத்தரவு வரல. உங்க பொசிஷனை எடுங்கன்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அதாவது அவசரமா கதவை திறக்காதீங்க. இந்த உத்தரவு பிளைட் அட்டெண்டன்ஸ்க்கு கொஞ்சம் விசித்திரமா தோணுச்சு. இருந்தாலும் கேப்டன் சொன்னது கட்டளையா இருந்ததால அதை அப்படியே பின்பற்றினாங்க. நைட்டு 9:35 மணிக்கு விமானம் தரையிறங்குற நேரத்துல பிளைட் இன்ஜினியர் கார்டிஸ் தானே கேபினுக்குள்ள வர்றாரு. பிளைட் அட்டெண்டன்ஸ் கிட்ட பயணிகளை வெளியேற்ற போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க இல்லைன்னு சொல்லவும் உடனே அவர் இன்னொரு உத்தரவு சொல்றாரு, யாரையும் வெளியேற்றாதீங்க. அதாவது லேண்டிங் ஆனதுக்கு அப்புறமும் பயணிகள் விமானத்துக்குள்ளே இருக்கணும். இதுவும் ரொம்ப விசித்திரமான முடிவா இருந்துச்சு. கேப்டனுக்கு ஒரு வகையில நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா அடுத்த 30 வினாடிகள் 301 பேரோட உயிரும் மரணமும் தீர்மானிக்க போகுது. விமானம் தரையிறங்கின உடனே நிறுத்தல. முழுசா நிக்க 2 நிமிஷம் 40 வினாடிகள் எடுத்துச்சு.
நைட்டு 9:39 மணிக்கு க்ரூ மெம்பர்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ்ட ரேடியோ மூலியமா தொடர்பு கொண்டாங்க. அப்ப அவங்க விமானத்துக்கு வெளியில ஏதாவது தீ தெரியுதா அப்படின்னு சொல்லி ஃபயர் ஃபைட்டர்ஸ் கிட்ட கேட்டாங்க. அதுக்கு ஃபயர் ஃபைட்டர்ஸோ விமானத்தோட பின்புறத்துல இருந்து புகை வர்றது தெளிவா தெரியுது, ஆனா வெளியே நேரடியா தீ எறிகிறதுக்கான எந்த அறிகுறியும் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிராபிக் கண்ட்ரோல் விமானத்தை இன்னும் கொஞ்சம் முன்னாடி ரேம் பகுதிக்கு கொண்டு போவீங்களா இல்ல டாக்ஸி வேலையே பயணிகளை வெளியேற்ற போறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை கேட்கவும் விமானத்துல இருந்து ஒரு தகவல் வந்துச்சு. நாங்க இன்ஜின்களை ஆஃப் பண்ணிட்டு விமானத்தை காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதும் எல்லாரும் உடனே விமானத்துக்கு அருக போக தயாரானாங்க. ஏன்னா இன்ஜின்கள் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் பாதுகாப்பா விமானத்தை நெருங்க முடியும். இன்ஜின்கள் இன்னும் ஓடிக்கிட்டே இருந்தா அருகில வர்றவங்களை உள்ள இழுத்து கொள்றதுக்கான அபாயம் அதிகம். சாதாரணமா பார்த்தா இன்ஜின்கள் சில வினாடிகளுக்குள்ளே நிறுத்தப்பட்டிருக்கணும். ஆனா அடுத்ததா நடந்தது எல்லாரையும் குழப்பத்துக்குள்ளாச்சு. விமானத்துக்குள்ள இருந்தவங்களுக்கும் வெளியே இருந்தவங்களுக்கும் அது புரியாத விஷயமா இருந்துச்சு. 1 நிமிஷம் போச்சு, 2 நிமிஷம் போச்சு, 3 நிமிஷம் போச்சு. அந்த சூழ்நிலையில ஒரு வினாடி தாமதம் அப்படிங்கிறது கூட மக்களை மரணத்துக்கு இன்னும் நெருக்கமாக்கிடும். ஆனா விமானத்தோட இன்ஜின்கள் இன்னும் ஆஃப் ஆகல. இதெல்லாம் கேப்டனோட முடிவு தான். கடைசியில சுமார் 3 நிமிஷம் 15 வினாடிகள் கழிச்சுதான் இன்ஜின்கள் நிறுத்தப்பட்டுச்சு. அப்போ நேரம் இரவு 9:42. விமான பாதுகாப்பா நெருங்க முடியுங்கிற நிலைமை வந்துச்சு. அந்த நேரத்துக்குள்ளேயே பயணிகள் உட்கார்ந்திருந்த விமானத்தோட நடு பகுதியிலிருந்து பெரிய அளவுல புகை மேல எழுந்துகிட்டு இருந்துச்சு. பின்புற கேபின் ஜன்னல்கள்ல சின்ன சின்ன தீப்பிழம்புகளும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. முழு தீயணைப்பு குழுவும் அங்க வந்திருந்தாங்க. ஆனா விமானத்தோட எந்த கதவும் திறக்கப்படல, எமர்ஜென்சி ஸ்லைடுகளும் திறக்கப்படல. யாரோ திட்டமிட்டு எல்லாத்தையும் மூடி வச்ச மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப முக்கியங்கிறதால ஏன் கதவை திறக்கலன்னு யோசிக்காம உடனே முன்பக்க இடது கதவை திறக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அது திறக்கல. அடுத்ததா பின்பக்கத்துல இருக்க R1 கதவை முயற்சி பண்ணாங்க. அங்கேயும் தோல்விதான். இப்படியே பல முயற்சிகள்ல சுமார் 23 நிமிஷம் கழிச்சு கடைசியா 10:05 மணிக்கு விமானத்தோட வலது பக்கத்துல இருந்த 2வது கதவை திறக்க முடிஞ்சிச்சு. கதவு திறந்த உடனே கருப்பு மற்றும் வெள்ளை புகை கலந்த ஒரு மிகப்பெரிய மேக மாதிரி வெளியே வந்துச்சு. அந்த காட்சி பார்த்தீங்கன்னா விவரிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமாவும் இருந்துச்சு. ஃபயர் ஃபைட்டர்ஸ் உள்ள பார்த்து கத்துனாங்க. ஆனா எந்த பதிலும் வரல. புகை கொஞ்சம் விலகுனதுக்கு அப்புறம் அவங்க உள்ள பார்த்தாங்க. அப்போ தீ ஏற்கனவே பெரிய பகுதியில பரவி இருந்துச்சு. எல்லா பயணிகளும் தங்களோட சீட்லயே உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்களோட சீட் பெல்ட்டுகள் கட்டப்பட்டு இருந்துச்சு. கதவுக்கு அருகே இருந்தவங்க கூட எந்த போராட்டத்தோட அறிகுறியும் தெரியல. அதாவது கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது அவங்க ஏற்கனவே விஷவாயு சுவாச்சிருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். அதுக்கப்புறம் நடந்த பிரேத பரிசோதனையில பயணிகளோட ரத்தத்துல கார்பன் மோனாக்சைடோட அளவு 42ல இருந்து 58% வரைக்கும் அதிகரிச்சிருந்தது தெரிய வந்துச்சு. ஆனா அதை விட அதிர்ச்சியான விஷயம் விசாரணை அறிக்கையில் இருந்துச்சு. விமானத்தோட இன்ஜின்கள் நிறுத்தப்படுறதுக்கு முன்னாடியே ஏர் கண்டிஷனிங் பேக்குகள் ஆஃப் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு. அதோட முக்கிய அவுட்ஃப்ளோ வால்வுகளும் முழுசா மூடப்பட்டிருந்துச்சு. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மட்டும் திறக்கப்பட்டிருந்திருக்கணும். சாதாரணமா இந்த அமைப்பு தான் ரொம்ப உயரமா இருக்கிற இடத்துல கூட பயணிகள் சுலபமா சுவாசிக்கிறதுக்காக உதவி புரியக்கூடிய அமைப்பு. ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் தொடர்ந்து புதிய காத்தை உள்ள அனுப்பும். அதே நேரத்துல பின்புற அவுட்ஃப்ளோ வால்வு பழைய காத்தை வெளியேற்றும். இதனால விமானத்துக்குள்ள சரியான காத்தழுத்தமும் பராமரிக்கப்படும். ஆனா இந்த 2 அமைப்பும் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால வெளியில இருந்து புதிய காத்து உள்ள வரவே இல்லை. அதே நேரத்துல உள்ள இருந்த விஷவாயுவும் வெளியே போகவே முடியல. முக்கியமா சொல்லணும்னா இந்த அமைப்புகள் முழுக்க ஆட்டோமேட்டிக் கிடையாது. கேபின் குருவும் கேப்டனும் இதை மேனுவலா கட்டுப்படுத்த முடியும். அதாவது அவங்க விரும்பினா வால்வுகளை திறந்து விஷவாயுவை வெளியேற்றி இருக்க முடியும். அப்படி செஞ்சிருந்தா கேபினுக்குள்ள விஷவாயு சேர்ந்திருக்காது. அதே நேரத்துல ஃபயர் ஃபைட்டர்ஸும் 301 பேரையும் உயிரோட வெளியே கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா கேப்டன் ஏன் அந்த அமைப்புகளை திறக்கல, ஏன் விஷவாயு வெளியே போக விடாம தடுத்தாது? இதுதான் மிகப்பெரிய சந்தேகமா மாறிச்சு. அது மட்டும் இல்ல, பிளைட் அட்டெண்டன்ஸையும் பிளைட் இன்ஜினியரும் பல தடவை கேட்டும் லேண்டிங் ஆன உடனே வெளியேற்றக்கூடாதுன்னு கேப்டன் பிடிவாதமா இருந்தது இன்னும் கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்துச்சு. அவர் விமானத்துல இருக்கும் போதே வெளியேற்றுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருக்கலாம். அப்படி செஞ்சிருந்தா லேண்டிங் ஆன உடனே இன்ஜின்கள் ஆஃப் பண்ணி இருப்பாரு. சில நிமிஷங்களுக்குள்ள கதவுகளும் ஸ்லைடுகளும் திறக்கப்பட்டிருக்கும். புகை வெளியேறி இருக்கும். பயணிகள் பாதுகாப்பா வெளியே வந்திருப்பாங்க. விசாரணை அறிக்கை வெளியானப்ப கூட தீ
எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கிடைச்சா கூட தீ ஆரம்பிக்க காரணமா எது இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஆதாரம் எதுவுமே கிடைக்கல. விமானத்துல இருந்த எந்த அமைப்பும் நேரடியா தீக்கு காரணம்னு நிரூபிக்க முடியல. அதனால இந்த விபத்துக்கு 2 முக்கியமான விளக்கங்கள் தான் இருக்குது. முதல் விளக்கம், இது கேப்டன் செஞ்ச திட்டமிட்ட செயலா இருக்கலாம். ஏன்னா வரலாற்றுல இது மாதிரி சில விமான கேப்டன்கள் திட்டமிட்டு விபத்துகளை ஏற்படுத்தி இருக்காங்க. விமானத்தை வேணும்னு விபத்துக்குள்ளாக்குறது. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரும் இறந்து போற மாதிரியான சூழ்நிலையை உருவாக்குறது மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட கதைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தி வீடியோ பண்ணலாம். ஆனா இந்த கதைக்கு இன்னொரு கோணமும் இருக்கு. அந்த விமானத்துல மிக முக்கியமான ஒரு நபர் பயணம் பண்ணி இருக்கலாம். அவரோட அடையாளம் ஒருபோது வெளியே தெரியாம போயிருக்கலாம். அவரை கொல்ல ஒரு ரகசிய அமைப்பு திட்டம் போட்டிருக்கலாம். அதனால யாரும் உடனே கவனிக்காத மாதிரி அதுக்கப்புறம் தீ வெளிப்பட ஆரம்பிச்சதும் விமானம் வானத்திலே விபத்துக்குள்ளாகணும் அப்படிங்கிற திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். அதனால கேப்டன் விமானத்தை மறுபடி ஏர்போர்ட்டுக்கு திருப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் யாரும் உயிரோட தப்பிக்க முடியாத மாதிரி நிலைமையை அவங்க உருவாக்கி இருக்கலாம். அந்த ஒரு நபரை கொல்ல மற்ற 300 பேரும் கொலாட்ரல் டேமேஜா பலியாகி இருக்கலாம். இப்படி இந்த விபத்துக்கு நிறைய கோட்பாடுகள் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, கேப்டன் உண்மையாவே எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தோட செயல்பட்டு இருந்தா அந்த நாள்ல நடந்த இந்த பெரிய துயரத்தை நிச்சயமா தடுத்து இருக்க முடியும். நான் உங்கள் தாஸ், இது பிளாக் ஸ்மைலி. மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.